இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம டிப்ளமா போர்டு எக்ஸாமினேஷன்லாம் ஆன்லைனில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜராக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஜோன் 3 வந்து சூஸ் பண்ணியிருக்கிறோம். அதுக்கான டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை, தர்மபுரி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி. ஸோ இதுக்கான வெப்சைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா www.tnpolytechnicexamzone3.com, www.tnpolytechnicexamzone3.org, www.tnpolytechnicexamzone3.in. சரி, இன்றைக்கி எக்ஸாமை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ப்ரொசீஜர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து லாகின் பண்ணணும். எப்படி நீங்கள் லாகின் பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா யூசர் ஐடி யூஸ் பண்ணணும். ஸோ யூசர் ஐடி எப்படி என்னென்னா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் உங்களுடைய யூசர் ஐடி. பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி கொடுக்கலான்னா டேட் ஆஃப் பர்த்தை 13-07-1988 அப்படின்னு வந்து கொடுக்கணும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப்சா கோடு இருக்கும். அந்த கேப்சா கோடு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய போர்ட்டலுக்குள்ளே உள்ளே வந்து போகணும். ஸ்டெப் 2 வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லாகின் போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா கவர் பேஜ், இண்டெக்ஸ் பேஜ் இருக்கும். அந்த கவர் பேஜையும் இண்டெக்ஸ் பேஜையும் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் 7 காப்பீஸ் ரெண்டுத்தையும் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 7 கிளாத் லைன் கவரை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. சரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷனுடைய பேட்டர்ன், இன்றைக்கி நடக்க போகிற எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா தியரி சப்ஜெக்ட்ஸுக்கு பார்ட் ஏல 8 கொஷின் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 4 கொஷின் வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பார்ட் ஏக்கு 8 மார்க்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. பார்ட் பிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 4 கொஷின் வந்து ஆன்சர் பண்ணோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 12 மார்க்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ பார்ட் சி வந்து பார்த்திங்கன்னா 6 கொஷின் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து 3 கொஷின் ஆன்சர் பண்ணோம். ஸோ டோட்டல் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30. ஸோ எல்லா சேம் கன்சால்டேட் மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்ஸ் வந்து தியரிக்கு வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ சிமிலர்லி ப்ராக்டிக்கலுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க்கு தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 2 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணணும். ஒரு கொஷினுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 மார்க் வந்திருக்கும். ஸோ டோட்டல் மார்க் வந்து 50. ஸோ ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா 3 செக்ஷனாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், அடுத்தது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் ஒர்க்கோடைய சினாப்சிஸ் வித் டயக்ராமோட போடுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 50 மார்க் வந்திருக்குது. ஸோ ஆன்சர் ஷீட்டில் நம்ம எப்படி எழுதணுன்னா, ஸோ முதல்ல A4 ஷீட்டை எடுத்துக்கங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்டர் வந்து போடணும். எல்லா சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் கேப் விட்டுட்டு நம்ம வந்து பார்டர் வந்து மேக் பண்ணோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வந்து டாப்பில் வந்து எழுதிடுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் ஷீட்டுக்கோட பாட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. சரி, இன்றைக்கி எக்ஸாமினேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1, கொஷின் பேப்பரை வந்து லாகின் போர்ட்டல், அதாவது டிஎன் பாலிடெக்னிக் எக்ஸாம் ஜோன் போர்ட்டலில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ மார்னிங் செஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிடணும். ஸோ ஆஃப்டர்நூன் செஷனில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 11 மணிலேருந்து 3 மணிக்குள்ளார வந்து கொஷின் பேப்பரை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனில் இருக்கிறவங்களுக்கு 11 AM to 1 PM, ஆஃப்டர்நூன் செஷனில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 PM to 5 PM. சரி, எக்ஸாம் எழுதி முடித்தோடனே நீங்கள் எப்படி ஆன்சர் ஷீட்ஸை வந்து அப்லோட் பண்ணலான்னா, ஒரு ஆன்சர் ஷீட்டும் இன்க்ளூடிங் இண்டெக்ஸ் பேஜையும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 1 MBக்கு குறைவில்லாமல் நீங்கள் வந்து ஆன்சர் ஷீட்டை வந்து ஃபோட்டோ பிடிக்கணும். ஸோ ஃபோட்டோ பிடிச்சி ஜேபெக் ஃபார்மேட்டில் டிஎன் பாலிடெக்னிக் எக்ஸாம் ஜோன் போர்ட்டலில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ அப்லோட் பண்ணுற டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செஷனில் இருக்கிறவங்களுக்கு 5 மணி வரைக்கும் தான். ஸோ ஆஃப்டர்நூன் செஷனில் இருக்கிறவங்களுக்கு 3 மணிலேருந்து 9 மணிக்கு வரைக்கும் வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாங்க. சரி, இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா மார்னிங் செஷனில் இருக்கிறவங்க ஆன்சர் ஷீட்டை அந்த கவர் பேஜுக்குள்ளே போட்டுட்டு ஆன்சர் ஷீட் வித் இண்டெக்ஸ் பேஜை வந்து அந்த கிளாத் லைன் கவருக்குள்ளே வந்து போட்டுடணும். ஸோ கிளாத் லைன் கவருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த கவர் பேஜை வந்து பேஸ்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பேஸ்ட் பண்ண அந்த கிளாத் லைன் கவரை ஸ்பீட் போஸ்ட்லேயோ இல்லை கொரியர்லேயோ எடுத்துகிட்டு போய்ட்டு அன்றைக்கே நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டை வந்து அக்னாலேஜ்மெண்ட் ரிசிப்டை வந்து வாங்கி வச்சுக்கணும்.
நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா அடுத்த நாள் எக்ஸாமுக்கு லாகின் போர்ட்டலை ஓப்பன் பண்ணிவிட்டு டிஸ்பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த நாளுக்கான கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ எவ்ரிவன் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ.